இன்னைக்கு வேர்ல்ட் பிளட் பிரஷர் டேன்னு நம்ம கூட பேசுறதுக்கு திருநெல்வேலியில இருந்து டாக்டர் அருணாச்சலம் வந்திருக்காரு. வாங்க டாக்டர், உங்களை வரவேற்கிறோம். என்னோட क्वेश्चन என்னன்னா, டாக்டர் நிஜமாவே இந்த பிபி பிரச்சனை ஹார்ட் அட்டாக்கு வழி வகுக்குமா? உயர் ரத்த அழுத்தம் மாரடைப்பு ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தும். என்னன்னு பாத்தீங்கன்னா, உயர் ரத்த அழுத்தம் ரத்த குழாய்களை உள்ள கொலஸ்ட்ரால் படிகிறத பிக் ஆக்கி அத்திரோஸ்க்ளரோசிஸ்ங்கிற ப்ராசஸ் இது பண்ணும். அன்கண்ட்ரோல்ட் ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ரப்சர் ஆகி ஹார்ட் அட்டாக் வரலாம், ஈவன் ஸ்ட்ரோக் கூட வரலாம். இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸும் ஜங்க் ஃபுட்ஸும் நம்ம ஹார்ட்டை நல்லாவே டேமேஜ் பண்ணுதா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ உள்ள இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட், இந்த ஜங்க் ஃபுட்ஸ், எனர்ஜி ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சாப்பிடறதுக்கு டைம் இல்ல, இது நம்ம நல்லா ஹை டென்ஸ் எனர்ஜி எடுத்துக்கிட்டா நல்லா நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணலான்ட்டு. பட் என்ன ஆகும்னா, நீங்க டென்ஸ் எனர்ஜி ஃபுட் எடுத்தீங்கன்னா அந்த கேலரிஸ் ஃபுல்லா பர்ன்ட் ஆகாது. ஸோ அது கொலஸ்ட்ராலா மாறி ரத்த குழாய்கள்ல படியும் போது அத்திரோஸ்க்ளரோசிஸ்ங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். ரத்த குழாயில உள்ள கொலஸ்ட்ரால் படிஞ்சு அது மூல ரத்த குழாயில படிஞ்சா ஸ்ட்ரோக், இருதய ரத்த குழாயில படிஞ்சா மாரடைப்பு அப்படி ஏற்படலாம். மோரோவர் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் ஒபிசிட்டி, உடல் பருமனை கூட்டும். ஒபிசிட்டி லீட்ஸ் டு டயபிட்டிஸ், டயபிட்டிஸ் லீட்ஸ் டு ஹைப்பர்டென்ஷன், ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக். யாருக்கெல்லாம் இந்த பிபி வர வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு டாக்டர்? பாத்தீங்கன்னா, யாருக்கு உயர் ரத்த அழுத்தம் அதிகம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா, பரம்பரைத்தன்மை, அம்மா அப்பாவுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்தா அவங்களுக்கு வர வாய்ப்பு உண்டு. சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது, இந்த இரகுலர் ஸ்லீப் உள்ளவங்க அவங்களுக்கு வரலாம். ரொம்ப டென்ஷன், அதாவது மன அழுத்தம் உள்ளவர்கள் அவங்களுக்கு கார்டிசால், அட்ரினலின் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப செக்ரேட் ஆகிறதுனால வரலாம். சர்க்கரை நோய், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரத்த அழுத்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, ஒபிசிட்டி, உடல் பருமன், ரொம்ப அதிக எடை பருமனா இருக்கிறவங்க, சோ இந்த ஒபிசிட்டி, டயபிட்டிஸ், பரம்பரைத்தன்மை, அந்த ஜங்க் ஃபுட், நைட்ல தூக்கம் இல்லாத இவர்களுக்கெல்லாம் ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் அதிகம் வர வாய்ப்பு. ஹை பிபியை ஏன் எல்லாரும் சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்க? உயர் ரத்த அழுத்தத்தை சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னா பிளட் சுகர் செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், பிளட் சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா புண்ணு ஆறாம இருக்கும். ஒருத்தருக்கு நெஞ்சு வலி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா உயர் ரத்த அழுத்தம் எந்தவித உடல்ல சிம்டம்ஸும் ஏற்படுத்தாது. நம்ம பிளட் பிரஷர் ஸ்பிக்மோமேனோமீட்டர் கஃப் கட்டி பார்த்தாதான் பிபியை கண்டுபிடிக்க முடியும். நிறைய நேரங்கள்ல ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப அதிகமா கண்டுபிடிக்கும் போது அது ஏற்கனவே நம்ம உடம்புல உள்ள கிட்னி, மூளையெல்லாம் பாதிச்சிருக்கும். அதனாலதான் அதை சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்க. சோ நம்ம அதை கண்டிப்பா பரிசோதனை செய்துதான் கண்டுபிடிக்க முடியும். இந்த கொலஸ்ட்ரால் எப்படி ஹார்ட் அட்டாக்கு முக்கிய காரணமா இருக்கு? ஆக்சுவலா இந்த கொலஸ்ட்ரால்ங்கிறது கெட்ட கொலஸ்ட்ரால், எல்டிஎல் அப்படிங்கிற ஒரு கொலஸ்ட்ரால் இருக்குது. இது நம்ம அதிகமான பொரித்த உணவுகள், இல்லாட்டி நிறைய ஃபேட்டி டயட், கொஞ்சம் மட்டன், இல்லாட்டி நம்ம பொரித்த உணவு, ஃபாஸ்ட் ஃபுட், அதை எடுக்கும் போது இந்த எல்டிஎல் நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகி அது ஆக்சிடேஷன் ஆகும். இந்த ஆக்சிடைஸ்டு எல்டிஎல் இருதய ரத்த குழாயில உள்ள எண்டோதீலியத்தை சுரண்டி அதுல போய் அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் அத்திரோஸ்க்ளரோசிஸ். இது கிட்டத்தட்ட 5 வயசுல இருந்தே ஆரம்பிச்சு ஒருத்தருக்கு. சோ அவர் ஸ்மோக்கரா இருக்கிறாரு, இல்லாட்டி அவர் டயபெட்டிக் பேஷண்டா இருக்காரு, அவருக்கு ரத்த அழுத்தம் இருக்கு, இல்ல அவர் வேற பழக்க வழக்கங்கள் இருக்கு, உடல் பருமன் அதிகம் இருந்தா இந்த ஆக்சிடைஸ்ட் எல்டிஎல் படிகிறது ரொம்ப அதிகமா நடக்கும். சோ அந்த அத்திரோஸ்க்ளரோசிஸ் உள்ள படிகிற ரத்த குழாயில படிகிற அது வெடிக்கும் போது ரத்த அணுக்கள் சேர்ந்து வர்றதா ஹார்ட் அட்டாக் ஆர் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன். A public awareness initiative for Health India.